வெல்கம் டு மை சேனல். என் பேர் குணா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு இந்த சிட் சாட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்கப் பண்ண போறேன். நான் ஆக்சுவலா ஷூட் பண்றேன், அதனால அதுக்கு ரெடி ஆகுறதுக்கு நான் மேக்கப் பண்ண போறேன். அப்படியே நான் உங்களுக்கு வந்து கதை பேசிட்டு ஜாலியா வந்துட்டு இன்னைக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நீங்க மேக்கப் பார்க்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா பார்த்துட்டே இந்த வீடியோ வந்துட்டு டைம் பாஸ் பண்ணலாம். ஆர் போட்டு விட்டுட்டு நீங்க பாட்டுன்னு உங்களுடைய சண்டே ரொட்டீன் கிளீனிங் வேலை இல்ல ஏதாவது சும்மா வேலை செய்யறோம், நீங்க சைட்ல ஏதாவது கேட்கணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி பிளே திஸ் வீடியோ. ஏன்னா நான் நிறைய சிட்சாட் வீடியோஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுவேன். நீ என்கிட்ட வந்து சிட்சாட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்களும் வந்து நிறைய பேர் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு உங்களுடைய வீடியோஸ் அப்படியே வந்து போட்டு விட்டுட்டு நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். லொடலொடன்னு பேசுறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. லொடலோட கிடையாது நான் சொன்னது, பட் அந்த மாதிரி பேசுறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ ஐ ஹாவ் ஃபியூ அப்டேட்ஸ் இன்னைக்கு வீடியோல. மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு, கொஞ்சோண்டு லிப் பாம் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த கேமரா, இந்த பேக்ரவுண்ட் தெரில, நான் சும்மா வந்து வச்சு பார்த்தேன், ஒரே மாதிரி இருக்கே, ஒரு சின்ன சேஞ்சா இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வச்சு பார்த்தேன். ஸோ யூ லெட் மீ நோ இது எப்படி இருக்கு அப்படின்றது. இதே தான் நான் பண்ணுவேனா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த பழைய அந்த பூ பேக்ரவுண்ட், அந்த பம்பஸ் கிராஸ் பேக்ரவுண்ட் தான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வரும். அது இல்லாம இருக்க போறது கிடையாது ஃபார் டைம் பீயிங். அண்ட் இன்னைக்கு சும்மா லைட்டா ஒரு சேஞ்ச்காக எந்த ப்ராடக்ட்டுமே என் கை கிட்ட இல்லை. ஸோ நான் போய் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. ப்ரைமர் போட்டுக்கிறேன். ஸோ அப்டேட், ஒரு மேஜர் அப்டேட். இன்னைக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ரெக்கார்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். நான் வந்துட்டு என்னுடைய பல்லுக்கு ஃபைனலி நான் வந்து இன்விசலைன் போட போறேன். இது வந்து ரொம்ப நாளா, எனக்கு தெரிஞ்சு என்ன கொஞ்சம் பழசுல இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நான் எத்தனை நாளா வந்துட்டு இதை ஆரம்பிச்சு ட்ராப் பண்ண ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய பல்லு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பல்லு ஒரு மாதிரி மேல தெத்து பல்லு மாதிரி இருக்கும், கீழே கொஞ்சோண்டு அப்படி இப்படிமா இருக்கும். ரொம்ப அது ஆப்வியஸா தெரியாது. பட் முன்னாடி இருக்க பல்லு வந்து ஒரே ஒரு பல்லு தூக்கி இருக்கு அப்படின்றதுனால சைட்ல பார்த்தாலோ ஆர் இந்த மாதிரி கீழே இருந்து பாக்குற ஆங்கிள் பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ இது வந்து சின்னதுல இருந்தே இந்த கை சுப்புறதுனால வந்த ஒரு பிரச்சனை. ஸோ நான் வந்துட்டு அதான் முன்னாடியே வந்துட்டு காலேஜ் படிச்சும் போதே செக் பண்ணேன் இதை வந்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் காலேஜ் படிச்ச டைம்ல இன்விசலைன்லாம் வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு ஃபெமிலியர் கிடையாது. இன்ஃபேக்ட் இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிளிப் தான் போடுற மாதிரி இருந்தது. கிளிப் போடுறதுல வந்து பெரிய மைனஸ் என்னன்னா நிறைய சாப்பிட்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அண்ட் அது நான் விசாரிச்ச டைம்ல வந்து அரௌண்ட் 8,000 அந்த மாதிரி இருந்தது. ஸோ எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, நல்லா தான் இருக்கு பல்லுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ வந்துட்டு இந்த கிளிப்பு போடுற வேலைலாம் பண்ணலாம், நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க பல்ல வந்துட்டு சரி பண்ணு எதுக்கு அப்படின்ட்டு செலவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு நானும் யோசிச்சுட்டு அது வேண்டாம் அப்படின்ட்டு வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஐ நீட் ஆரஞ்சு கரெக்டர். எனக்கு தெரியல, நான் ஆரஞ்சு இல்லாம நான் சர்வை பண்ணிடலான்னு சம்டைம்ஸ் வந்துட்டு நினைச்சிருக்கேன். ஆனா ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னுடைய பேஸ் ரூட்டின் வந்து ஆரஞ்சு கன்சிலர் இல்லாம எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஆரஞ்சு இல்லாம போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் நோ, நாட் ஹேப்பனிங். ஸோ இந்த இடத்துலலாம் ஆரஞ்சை லைட்டாக போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்பையில இருந்தே நான் வந்து பண்ணணும்னு வச்சிருந்த ஒன்று. அண்ட் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சப்பறம் என்னுடைய சேவிங்ஸ்ல இதுக்காகணும் நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படியே வந்து போய் லாஸ்ட் இயர் நான் வந்துட்டு டூத்சி ட்ரை பண்ணலான்னு ஆரம்பிச்சேன். பட் அது வந்து அகைன் எனக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டா பயமா இருந்தது. ஏன்னா ஆன்லைன்லயே பண்றது, அது தெரிஞ்சுதான் உள்ள போனது. பட் அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லை. ஸோ லக்கிலி நான் வந்துட்டு பேமெண்ட் ப்ராசஸ்க்கெலாம் முன்னாடியே வந்து பேக் அடிச்சிட்டேன். ஓகே, ஸோ அதனால எனக்கு வந்துட்டு அந்த பேமெண்ட்டுகள்ல பிரச்சனை, ரீஃபண்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடியுமே ஃப்ரீயாக அவங்க வந்து கன்சல்டேஷன்லாம் பண்ணிட்டு ஐ திங்க் 500 ருபீஸோ என்னமோ ஒன்று பண்ண, ஒரு கிட் மட்டும் வாங்குறதுக்கு அது மட்டும் வரைக்கும் வாங்கியிருந்தேன் அந்த 500 ருபீஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த கிட் பார்த்தேன், அதோட அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு அந்த பிளானே வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். எல்லாமே நம்மளாதான் பண்ணணும், பல்லுக்கு பண்றோம், இன்வெஸ்ட் பண்ணி பண்றோம் அப்படின்னும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் இட். ஸோ அதனால அதை விட்டுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நாளா ஐ திங்க் 2020 இருந்தே இந்த ஓப்பல் டென்டிஸ்ட்ரி இது வந்துட்டு கொஞ்சம் கண்ணா இருந்தது. ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. 2020 2021 ஐம் நாட் ஷுர். 2021 ஆர் 2022 நினைக்கிறேன். 2022 பிகினிங்ல ஓப்பல் டென்டிஸ்ட்ரியில போயிட்டு நான் ஒரு கொலாபரேஷனுக்காக ஒரு
சும்மா டீத் ஒயிட்னிங் அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் அங்கே டாக்டர் கிட்டலாம் வந்துட்டு செக் பண்ணேன், இந்த மாதிரி இன்விசலைன் போடலாமா அப்படின்றது. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க ஆமாம் போடலாம், எப்படி அது அதனுடைய அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ பண்ணுற பிளான் தான் இருந்தேன். பட் அகேன் லைஃப் ஹேப்பன். மறுபடியும் நான் வந்துட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இப்போ ஐ எம் லைக், இப்போ பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா நான் ரெக்ரெட் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இது உள்ள இறங்கிட்டேன். ஓடி போயிட்டு செக் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ பேசிக்கலா இது வந்து இப்போதான் இன்னைக்கு வந்துட்டு நான் இது ஷூட் பண்றது April 3rd. நான் வந்துட்டு போன வாரத்துல தான் போய் ஃபர்ஸ்ட் செக்அப், கன்சல்டேஷன், ஸ்கேனிங், எக்ஸ்ரே இந்த வேலைலாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் நேற்று திருப்பி போய் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்கேனிங் அப்படின்ட்டு இங்கே சென்னையில் ஓப்பல் டென்டிஸ்ட்ரி வந்துட்டு கிண்டி அண்ட் நுங்கம்பாக்கம் இருக்குது. டாக்டரோட அவைலபிலிட்டி பொறுத்து அவங்க வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரான்ச் வரணும் அப்படின்றது வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கிண்டியில் போயிட்டு எனக்கு வந்துட்டு எத்தனை நாள் கோர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து இன்விசலைன் அந்த அலைனஸ்லாம் வந்த அப்புறம் உங்களுக்கு நான் வந்து இனிமேல் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கே நிறைய பெரிய டீட்டெயில் வந்து தெரியல. பட் எனக்கு வந்து ஐ திங்க் 24 அலைனஸ் மேபி அரௌண்ட் 12 to 14 months இருக்கிற மாதிரியான இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதான் அகேன் அதெல்லாம் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்குன்ட்டு நான் போகும்போது அடுத்தடுத்த செக்அப்ஸ் பண்ணும்போது வந்து ஐ வில் கெட் டு நோ. ஸோ அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து இப்படி லைனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன், எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றது. அப்போ நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, நவ் ஐ எம் நாட் டிஸ்க்ளோசிங் எனிதிங். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தான் எனக்குமே ஒரு கிளியரான ஐடியா இருக்கும் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. நான் என்னுடைய ஸ்பஞ்சை நினைக்காம வந்துட்டேன். அதனுடைய ரிசல்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்த்தேன், ஸ்பஞ்சை நினைக்காம பண்ணுறது வந்துட்டு செமையாக இருக்கும் ரிசல்ட் அப்படின்ட்டு. ஆனால் என் மூஞ்சி வலிக்குது லிட்ரலாக. நான் வந்து மேக்கப் அப்ளிகேஷன் வந்துட்டு என்னோட பியூட்டி பிளெண்டர்லேயே போட்டு 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 என் மூஞ்சை வந்து நான் ரொம்ப அப்படியே மேனாமினிக்கு மூஞ்சா ஆக்கி வச்சிருக்கேன் லிட்ரலாக. அடுத்து நான் கொஞ்சம் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நோ மேக்கப் லுக் மாதிரி தான் நான் வந்து போட்டுக்கிறேன். ஒரு லிப்ஸ் வாட்ச் வீடியோ தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய பேஸ் மேக்கப்லாம் வந்து பெருசாக எதுவும் கான்சன்ட்ரேஷன் வேணாம் அப்படின்றதுனால ஸோ பவுடர் வச்சு இதை லைட்டாக செட் பண்ணிப்போம். ஸோ இது ஒரு மேஜர் விஷயம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சது. அதர் தென் தட் யூனோ ஹவு மை லைஃப் இஸ் கோயிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே போகுது, என்னமோ போகுது. எதுக்கு போகுது, ஏன் போகுது, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஒரு கோலே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கு ரீசெண்டாக. அண்ட் ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இட் ஆக்சுவலா. இப்போ என்ன நீங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கை கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலும் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, லைஃப் ஜஸ்ட் ஆஸ் இட் கோஸ், நம்மளும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு நான் ரொம்ப என்னை ஆக்கியபைடாக வச்சுருந்த ஒரு விஷயம் கடந்த ஒரு 9-10 months என்னன்னு பார்த்தீங்கன்னா எராஸ் டூர் போகிறோம் அப்படின்றது வந்து போன ஜூன்ல இருந்து இட் ஸ்டார்டட். ஓகேவா, ஜூன்ல இருந்து டிக்கெட்ஸ் ஆரம்பிக்க போகுது, புக்கிங் இருக்கு, புக் பண்ண அப்புறம் அதுக்கு போறோம் அப்படின்றது. ஸோ எதுனாலும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பேக் ஆஃப் மை மைண்ட் போயிட்டே இருக்கும். டேஸ் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டே இருந்த மாதிரியே இருந்தது. அது முடிஞ்ச அப்புறம் ஐம் க்ளூலெஸ், நவ் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஐ ஹாவ் டு செட் சம்திங் அப் ஃபார் மீ. ஆனால் ஐம் ஸ்டில் நாட் ஷுர் அது என்ன அப்படின்றது. ஸோ ஒரு மாதிரி அப்படியே வேகா அப்படியே வாண்டர் ஆகுற மாதிரி இருக்கு லிட்ரலா என் மண்டை மூலெல்லாம். நிஜமாவே ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு நான் வந்து என்னை ரொம்ப மிஸ் பண்றேன். லைக் தி ஓல்ட் மீ, ஐம் ரியலி மிஸ்ஸிங் தி ஓல்ட் மோனா. ஒன்று வந்துட்டு ஐ பேட்லி வாண்ட் டு மேக் லாட்ஸ் ஆஃப் vlogs. ஆனா எனக்கு சில என்ன சொல்றது சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணோம் அப்படின்றது வந்து முன்னாடில இருந்து இருந்த ஒண்ணு. இப்போ எனக்கு பயங்கரமா வந்து மேஜரான ஒரு கிரியேட்டர் பிளாக் ஆன மாதிரி இருக்கு. அது வந்து என்னுடைய மூளைக்குள்ளேயும் இருக்கிறது. பிகாஸ் ஐம் கரண்ட்லி ஆக்கியூபைட் வித் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ அது வந்து எனக்கு அந்த ஒரு பெரிய மேஜர் கிரியேட்டர்ஸ் பிளாக் மாதிரி வந்துட்டு அப்படியே அடைச்சு போயிருக்கு. ஓகே, vlogs அப்படின்னு வரும்போது நான் மோஸ்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆள் தான். வெளியில அடிக்கடி சுத்துற ஒரு ஆள் கிடையாது. அப்படியே வெளில சுத்துறனாலும் அந்த வெளியில சுத்துற பிட்ஸ்லாம் நான் ரொம்ப அப்படியே ஜாலியா கேஷுவலா வந்துட்டு vlog ஸ்டைல்ல வீடியோ எடுக்கிற ஒரு ஆள் கிடையாது. பிகாஸ்
நான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவேன். ஓகே, அதுவும் நம்ம ஊர்ல முக்கியமா. ஃபாரின்ல கூட ஆக்சுவலா யார் நம்மள பார்க்க போறா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு விளாக்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். ஆனா நம்ம ஊர்ல இப்படி கேமரா இப்படி தூக்குனாலே அப்படியே 2 பேர் இப்படி பார்ப்பாங்களா, அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டா இருக்க மாதிரியே இருக்கும். அதுல என்னால பேசலாம் முடியாதுன்னு தான் நான் வந்துட்டு மோஸ்டா அப்படியே விளாக்ஸ்னாலும் பேசாத மாதிரியான பிட்ஸ் மாதிரி எடுக்கிறது அப்படின்ட்டு வந்து பண்றது. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அது ஒரு மேஜர் விஷயம். வீட்டுக்குள்ளே அப்படின்னும் போது நான் என்னுடைய ரூம்குள்ள தான் வந்துட்டு நான் எடுப்பேன். எனக்கு வந்துட்டு எங்க வீடு, என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ்லாம் காமிக்கிறது வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லை. ஃபியூச்சர்ல எனக்குன்னு ஒரு இடம் இருந்ததுன்னா நான் வந்துட்டு அதை ப்ராபப்ளி காட்டுவேன். அது காட்டுற பிளான்ல தான் இருக்கேன். ஏன்னா அது என்னோட வீடு. ஐ ஹாவ் ஆல் கண்ட்ரோல் இன் இட். நான் என் பார்ட்னர் கிட்ட கேட்டுட்டு என் பார்ட்னருக்கு அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்கன்னா ஐ வில் டூ தட். இல்லைன்னா எந்த அளவு காட்ட முடியுமோ அவங்களுடைய ப்ரைவசியும் வந்து நான் கன்சிடர் பண்ணி பண்ணுவேன். ஸோ அது நான் ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆளு. இப்போ எங்க வீட்டில் வந்துட்டு அது என்னுடைய சீக்ரெட் ப்ரைவேட் ஸ்பேஸ். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப பயங்கரமா வந்துட்டு ப்ராப்பர் நம்ம ஊரு விளாக் ஸ்டைல்ல வந்துட்டு எனக்கு காமிக்கிறது இஷ்டம் கிடையாது. ஸோ அதனால நான் அதை பண்றது கிடையாது. ஸோ அதனால எனக்கு என்னுடைய ரூம்குள்ள ஐ ரேன் அவுட் ஆஃப் ஃப்ரேம்ஸ். எங்க எப்படி வச்சு டிஃப்ரெண்டா காமிக்கிறது. ஏன்னா ஒரே விஷயத்தையே காமிக்கிற மாதிரி இருந்தது. பட் அகைன் எனக்கு வந்துட்டு நீ வேற மாதிரி இந்த மாதிரி சிட் டவுன் வீடியோஸ் பண்ணாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மூஞ்சுதான், நீ ஏன் விளாகுக்கு மட்டும் அப்படி யோசிக்கிற அப்படின்றது. பட் யா, இதை வந்து சில டிஃபிகல்டிஸ் நான் என்னுடைய விளாக் சிச்சுவேஷனுக்கு வந்து ஃபேஸ் பண்றது. அண்ட் நானே அதை வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்கு வந்து வெளியில வந்துட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய விளாக் கேம்ல இப்போ வந்துட்டு ஆடியோ திங் இஸ் நாட் ஒர்க்கிங் நைஸ். ஸோ அது ஒரு லாஸ்ட் 1 இயராகவே நான் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கேன். அதுவும் இன்னொரு ஒரு ரீசன்ஸ் கொடுக்கணும்னா என்கிட்ட நிறைய இருக்கு. ஆனால் ஐ ரியலி ஃபீல் பேட் அண்ட் ஒரு மாதிரி கேவலமா ஃபீல் ஆகுது நான் உட்காந்து ரீசன் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா நானே ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு விஷயம். நானே வந்து அதான் சொன்னால பழைய மோனா மிஸ் பண்றேன்ட்டு, பழைய மோனா இவ்வளோ ரீசன்ஸ் கொடுக்கவே மாட்டா, இருக்கிறத வச்சு ட்ரை பண்ண அப்படின்ட்டு வந்து செய்வா. நானும் அதை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அது ஏன்னா எனக்கு திருப்பியும் நானே எனக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலி, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணு, இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணு அப்படின்றது. அண்ட் இப்போ நான் வந்துட்டு இந்த கேட்ஜெட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலா பண்ண முடியாது. ஏன்னா இப்பதான் நான் மேஜர் பல்க் செலவுகள்லாம் வந்து பண்ணியிருக்கேன், என்னுடைய ட்ரிப்பு டூரு அப்படின்ட்டு. ஸோ அதனால கொஞ்சம் கையடக்கி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த டெக்னிக்கல் கேட்ஜெட்ஸ்க்கு வந்துட்டு ஐ கேன் நாட் இன்வெஸ்ட் ஆன் எனி. அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக தான் இருக்கு. பட் அதுவுமே நான் நிறைய என்னுடைய விஷ்லிஸ்ட்ல வந்துட்டு ரொம்ப நாளாக சில விஷயங்கள் வந்து வச்சிருக்கேன். அண்ட் என்னுடைய மஸ்காரா நான் நிறைய போட்டேன், லைட் ரிமூவ் பண்ண போவேன். நான் காமிக்கிறேன் எப்படி வந்துட்டு மஸ்காரா எக்ஸஸா இருக்கிறது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், நான் கொஞ்சோண்டு கீழே வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் ஓல்டு மோனாக்கு இன்ஸ்பிரேஷனுக்கே நான் என்ன பண்றேன்னா மேட் மை மோனாவோட பழைய விளாக் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மோனாக்கு வந்துட்டு என்ன ஒரு ஃபேக்டர் வந்து புஷ் பண்ணுச்சு அப்படின்றது தெரியல. லைக் ஓகே இது பண்ணணும், ஸோ ஒர்க் ஃபார் இட் அப்படின்றது. லைட்டா கொஞ்சம் டீப்பா யோசிச்சா ஐ ஃபீல் லைக் ஐ லாஸ்ட் மை செல்ஃப் சம்வேர் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஐ நோ அந்த போனா அவனை வந்து எடுத்துருவேன், திருப்பி கொண்டு வந்துருவேன் அப்படின்ட்டு. இட் ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி வந்து வயசாகும் போது இந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுறது, இந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்துட்டு இட்ஸ் காமன் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் இப்போ நான் ஃபாலோ பண்ற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய பிளாகர்ஸ் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னுடைய ஏஜ் லைன்ல இருக்கவங்க தான். ஒரு 24 to 29, நான் 27 years old, 27 to 28 அந்த மாதிரி. இந்த மே வந்துச்சுன்னா 28 கம்ப்ளீட்டட் நினைக்கிறேன். ஓகே, நான் 1996 பார்ன், நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க நான் எவ்வளோ அப்படின்ட்டு. 27, 28. ஓகே, ஸோ அந்த ஏஜ் லைன்ல இருக்க இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்க்கும்போது எவ்ரிபடி ஆர் அட்லீஸ்ட் 90% ஆள் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து சொல்றது உண்டு. லைக் நான் ஃபீல் பண்ற மாதிரி என்னால வந்து ரிலேட் பண்ண முடியுது. ஓகே, நம்ம மட்டும் இந்த குட்டையில விழுந்து கிடக்கல, நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆர் மேபி இது வந்துட்டு இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் ஆர் இந்த ஏஜுக்குன்னே வர்றதா இருக்கும். அந்த ஒரு பேர்ன் அவுட், அது வந்து ரீசெண்டா தான் அந்த டேர்ம் நான் வந்து பார்த்துட்டு ஓ இதான் நமக்கு பிரச்சனையா அப்படின்ட்டு. அண்ட் ஐம் ஆல்சோ சஃபரிங் ஃப்ரம் ஆங்ஸைட்டி. அது அகெயின் அது வந்து 100% இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். கொஞ்ச நாள் முன்னாடி ஐ தாட் இதுதான் வந்து டிப்ரெஷன் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கும் வந்து போச்சு. ஆல்மோஸ்ட், நான் சொல்ல மாட்டேன் ஃபுல்லா 100% டிப்ரெஸ்ட் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியுது ஐம் நாட் டூயிங் குட் அப்படின்ட்டு. அண்ட் ஐ வாண்ட் டு கெட்
அவுட் ஆஃப் இட் அப்படின்றதும் எனக்கு தெரியுது. அதுக்காக நான் ஒர்க் பண்றேன் அப்படின்றதும் எனக்கு தெரியுது. ஸோ அதனால நான் வந்து அவ்வளோ சிவியரா நான் வந்துட்டு டிப்ரெஸ் ஆகி அதுக்கு அஃபெக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து அந்த மோனாவை கவனிக்காம விட்டுருந்தேன்னா திங்ஸ் would have gone very bad and different. பட் ஆங்ஸைட்டி இருக்கு. அந்த ஆங்ஸைட்டிக்கு மெயின் ரீசன் வந்துட்டு நான் தான். நிறைய மெயினா அதுக்கு வந்துட்டு அக்ரிவேட் பண்ண ஒரு விஷயம் என்னுடைய காஃபி அடிக்ஷன். பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு. பட் ஆங்ஸைட்டி போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அண்ட் ஜென்ரலாவே நான் வந்து மார்னிங் கிரம்பியா வந்து இருக்க ஒரு ஆள். நான் இப்ப ரீசெண்டா கவனிச்சிருக்கேன், மார்னிங் டைம்ஸ்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிரம்பியா இருக்கேன். யார் என் பக்கத்துல வராதீங்க, நான் வந்து பேய் பிடாரி மாதிரி இருக்கேன். 12 மணி மேலதான் மோனா வந்து தெளிவாகிறா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்டா நான் எனக்கு நானே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்ட சில சேஞ்சஸ். அண்ட் என்னோட பழைய போட்டோஸ் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நீ அப்ப இல்லையே அப்படின்றது வந்து எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. அப்போ வந்துட்டு ஐ ஃபீல் லைக் ஓகே, இந்த மூணா நம்ம வந்து எப்படியாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்றது. அண்ட் ஐம் ட்ரையிங் அதுக்கு. ஓகேவா, அதுதான் எனக்கு வந்து என்கிட்ட ஒரு சின்னோண்டு குவாலிட்டி எனக்கு பிடிச்சது. நான் எல்லா நாளும் ட்ரை பண்றேன், எல்லா நாளும் அதுக்கு வந்து சக்சீட் பண்றேன் நான் அந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. சில டேஸ் வந்துட்டு ஐ கிவ் அப், சில டேஸ் ஐ எம் லைக் வேலைக்காவாது அப்படின்ற மாதிரி, சில டேஸ் ஐ கெட் டூ டயர்ட். பட் சில டேஸ் ஏந்திரி, நீ தான் உன்னை நீ பாத்துக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஐம் புஷிங் மை செல்ஃப். அண்ட் இன்னொரு ரீசன், இந்த பிளாக் முக்கியமா டிஏஎம்எல்லாம் வந்துட்டு பண்ணாததுக்கு இது வந்து ரீசன் நிறைய கொடுக்குற மாதிரி இல்லை. நான் ஏன் அப்படின்றத வந்து சொல்றேன். அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் டூ நெகட்டிவ். பட் என்னுடைய கரண்ட் அப்டேட் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய கரண்ட் மென்டல் ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது. என்னன்னா எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ரொம்ப லேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால உங்களையும் வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியல. அதுக்காக லைட்டா எனக்கு வந்து வருத்தமா தான் இருக்கு. லைட்டா இல்லை, ரொம்பவே. ஏன்னா நான் இன்ஸ்பயர் ஆகுறது வேற யாராவது இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்து, அவங்களுடைய வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இருக்குன்னா என்னால இன்ஸ்பயர் ஆக முடியல. அதை பார்த்தா எனக்கு வந்து ஏக்கமா இருக்கு, ஐயோ எனக்கும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. பட் மை பாடி இஸ் பிசிக்கலி நாட் அலோவிங் மீ டு ஒர்க் அவுட் ஆன் இட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேஜ், ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ். அது அப்படியே பாஸ் ஆகி போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் போயிடும் அப்படின்ட்டு. பட் ஐம் ட்ரையிங் யூனோ. ஸோ இன்னைக்கு ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். எனக்கு வந்து லைட்டா அப்படியே கண்ணெல்லாம், லைட்டா இல்லை ரொம்ப அப்படியே ஊத்திருச்சு வேர்த்து கண்ணெல்லாம். என்னன்னா இதே சேம் சினாரியோ தான். ஒரே ஆளு அவங்களுடைய மைண்ட் கூட வந்து பேசுறாங்க, மனசாட்சி கூட, ஃபியூச்சர், ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் ஆளோட. லைக் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல சின்னதாவே இருந்திருக்கலாம், வளர்ந்துருக்கவே வேண்டாம் அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நிறைய. அதே மாதிரி வச்சு உன்னுடைய சின்ன வயசை நீ ரொம்ப மிஸ் பண்றியா, ஏன்டா வளர்ந்தோம் அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்றியா அப்படின்ட்டு. ஆமா அப்படின்றாங்க. ஸோ திருப்பி வந்து கேக்குறாங்க, ஆனா நீ சின்னதா இருக்கும்போது எப்படா பெருசாகும்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு. எஸ், நானும் அப்படிதான். சின்னதா இருக்கும்போது வளரணும், பெருசாகணும், பெரிய பொண்ணாகணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு. அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அந்த ஃபியூச்சர் செல்ஃப். நீ சின்னதா இருக்க மோனா, நான் மோனான்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சின்னதா இருக்க மோனா இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் வேர் யூ ஆர் ரைட் நவ். ஃபியூச்சர்ல இப்ப நான் இங்க இருக்க மோனா வந்துட்டு டெஃபினட்டா அந்த மோனா பார்த்துருந்தானா ரொம்ப வந்து சந்தோஷப்படுங்க. ஸோ ப்ளீஸ் ரொம்ப உன்னை எக்ஸாஸ்ட் பண்ணிக்காத. யூ ஆர் இன்க்ரெடிபிள், யூ ஆர் டூயிங் கிரேட். ஃபுல்லா பர்ன் அவுட் பண்ணிக்காத, எக்ஸாஸ்ட் ஆயிக்காத, டயர்ட் ஆயிக்காத. யூ ஆர் டூயிங் குட், கீப் கோயிங் அப்படின்றது. ஐ ஃபெல்ட் எனக்கே யாரும் வந்து சொன்ன மாதிரி. ஏன்னா நேத்து நைட் வரைக்கும் நான் அதான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். வளர்ந்துருக்காமலே இருந்திருக்கலாம், வளர்ந்து என்னடா இது லைஃபே காம்ப்ளிகேட்டடா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ யா, அது வந்து எனக்கு லைட்டா ஒரு பூஸ்ட் ஆஃப் ஹோப் அண்ட் சம்திங் தட் ஐ நீடட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஐ ஹோப் இது நீங்க யாராவது பாக்குறவங்களே என்ன மாதிரி ஒரு மாதிரி லாஸ்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் டூயிங் குட், யூ ஆர் இன்க்ரெடிபிள். கண்டிப்பா உங்களுடைய பாஸ்ட் செல்ஃப் இப்ப நீங்க இருக்க பொசிஷன் பார்த்து வந்து பெருமையா ஃபீல் பண்ணும். ஓகே, எனக்கு வந்து அது நான் பார்த்தது எனக்கு பெரிய ஹோப் கொடுத்துச்சு. அது இந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னொன்னு கூட என்னன்னா, இது ரீசெண்டா படிச்சேன். நீங்க உங்களை எப்போ லவ் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, when you realize that you want to love yourself, அங்கேயே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க அப்படின்றது.
ஸோ அதுவும் வந்துட்டு எனக்கு பெரிய ஹோப் கொடுத்துச்சு. ஓகே, ஐ ஹாவன்ட் லாஸ்ட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி, அங்கே எங்கேயோ இருக்கா, ஷீ இஸ் ட்ரைங் ஹர் பெஸ்ட் அப்படின்றது. ஸோ ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். ஓகே, இப்பெல்லாம் வர வர இந்த சிட்சாட் செஷன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெவியா இன்டென்ஸா வந்து போகுது. பட் நெக்ஸ்ட் சிட்சாட் செஷன் நான் வந்து என்னுடைய சிங்கப்பூர் ட்ரிப் அண்ட் டெய்லர் ஸ்விஃப்டோட எராஸ் டூர் கான்செர்ட் பத்தி தான் ஃபுல்லா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். இப்போ அதை நான் எடுத்தேன்னா ஐ டோன்ட் ஹாவ் டைம் இப்போதைக்கு. இப்போ பேக் டு பேக் வேற வேலைகள் இருக்கு. ஐ எம் கோயிங் ஆன் அ ஸ்டேகேஷன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அந்த போது போயிட்டு வந்திருப்போம். அது கூட நான் vlog பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ வெளியில சொல்லிட்டேன், வெளியில சொன்னா வேற நான் வந்து பண்ண மாட்டேன். நான் பண்ணிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன், பண்ணல அப்படின்னு நான் சொல்றேன். பட் யா, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நான் போயிட்டு என்னுடைய இந்த வீடியோ லிப்ஸ் வாட்ச் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ண போறேன். இன்ஸ்டாகிராம்ல வரும். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க வந்துட்டு சில பல ரீல்கள் அண்ட் அந்த டெய்லர் ஸ்விஃப்டோட எராஸ் டூர் கான்சர்ட், அப்புறம் நிறைய யூடியூப்ல டக்குன்னு அப்டேட் பண்ணாத சில விஷயங்கள்லாம் இன்ஸ்டாகிராம்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்க அங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு அப்டேட்ஸ் டக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.